ஹலோ வீவர்ஸ், வெல்கம் ஸ்ட்ராபெரி அண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நான் வந்து இன்றைக்கி சாட்டின் சொல்ல போகிறேங்க. அதனால நான் அதை சுற்றி வர நான் செயின் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம செயின் போட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே இருந்து எடுத்துக்கிட்டு அந்த செயின்குள்ளாரே போட்டு வெளியே ஒரு குட்டி செயின் போடுறோங்க, அவ்வளோதான். இப்போ எடுத்துகிட்டு வந்து அந்த செயின்குள்ளே ஒன்று, அதுக்கு வெளியே ஒன்று, அப்படி பக்கத்து பக்கமாக போட்டுட்டு வரோங்க, அவ்வளோதாங்க சாட்டின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெருக்கமாக போடும் பொழுது நமக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. கேப் இல்லாமல் போடுங்க, அப்போ தான் சாட்டின் அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இழுத்துட்டு வரோம், உள்ளே ஒரு டைம் குத்தி எடுக்கிறோங்க த்ரெட்டை. அதுக்கப்புறம் இந்த செயினுக்கு வெளியே ஒருக்கா குத்தி எடுக்கிறோம், அவ்வளோதாங்க. இந்த மறுபடியும் எடுத்துகிட்டு போய் உள்ளே ஒருக்கா குத்தி எடுக்கிறோம், வெளியே ஒருக்கா குத்தி எடுக்கிறோங்க, அவ்வளோதான். செயின் வந்துருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாட்டின் வந்து அழகாக வந்துடுங்க. இப்போ வந்து செயின் வந்து நம்ம நீட்டாக போட தான் நமக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நீட்டாக வருங்க. இப்போ வந்து நான் பார்க்குறீங்கன்னா லாங் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் வந்து செயினுக்கு வெளியே விட்டு எடுக்கிறேன். இப்படியே நான் வந்து ஃபுல்லாக பண்ணிகிட்டே வரும் பொழுது எனக்கு அந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுங்க. பிகினர்ஸ் இது போலவே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஆரி வந்து அழகாக போட முடியுங்க. இந்த இந்த வீடியோஸில் பார்த்த மாதிரி நெருக்கமாக போட்டுருவாங்க. கொஞ்சம் தள்ளிட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த கிளாத்தோட கேப் தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு அந்த டிசைன் வந்து அவ்வளோவா அழகாக இருக்காதுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக போட்டுட்டு வாங்க. நெருக்கமாக போட்டு வரும்போது நமக்கு அந்த கிளாத் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது. நம்ம செயின் போட்டிருக்கோங்க இல்லையா, அதுக்கு வெளியே நமக்கு எதுக்குமே செயின் தெரியக்கூடாது. அப்படியே நெருக்கமாக போட்டுட்டு வரும் பொழுது நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. பிகினர்ஸ் இது போலவே வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கவனமாக போடுங்க. போடும் பொழுது கேப் விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டிச்சஸில் இடையில கேப் தெரியும் போது அந்த அழகாக இருக்காது. அதனால் கொஞ்சம் நெருக்கமாக போடுங்க. இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.